வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக் அனாலிசிஸ் வாரத்தோட இறுதியில் பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி நிஃப்டியோடைய வீக் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டியோடைய வீக் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், அதோடைய வீக்லி சார்ட்டில் அதோடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹைக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு செக் பண்ணணும். சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அதோட அடுத்த டெஸ்டினேஷன் வந்து 54,467. ஸோ 52,577லேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த டெஸ்டினேஷன் தான். ஸோ ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை அது தொடர்ந்து மேலே போக வாய்ப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் நோக்கி வந்து வரும். அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரை அது மேலே இருக்கிற அந்த லெவலை நம்ம பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம் அது போகுதா இல்லை அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த ரேஞ்சு தான். ஸோ டே சார்ட்டில் வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஸோ முன்னாடி நாள் வந்து ஒரு நீளமான பேரிஷ் வந்து போட்டிருந்துச்சு. அது தொடர்ந்து கீழே போகாமல் சஸ்டெயின் ஆகாமல் வந்து பாருங்கள். ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து புல்லிஷ் வந்து போட்டிருக்கு. ஸோ புல்லிஷ் வந்து இருக்குது. இப்போ அந்த புல்லிஷோடைய அந்த ரேஞ்சு தான் முக்கியமான லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஃப்ரைடேவுடைய இந்த ஹை அண்ட் லோ தான் முக்கியமான ரெஃபரன்ஸ். ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு 577, அதையும் தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்த 54,467 அடுத்த ரேஞ்ச் வந்துருக்கு. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 50,983, அடுத்து 49,787 அப்படிங்கிற அடுத்த ரேஞ்ச் வந்துருக்கு. ஸோ ஓவரால் லோவை பிரேக் பண்ணதா ஹையை பிரேக் பண்ணதா தான் முக்கியம். அந்த ஃப்ரைடே கேண்டில்ஸோடைய ஹையை பிரேக் பண்ண அடுத்த ரேஞ்சு, லோ பிரேக் பண்ண அடுத்த ரேஞ்சை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். 1 ஹவரில் சிம்பிளாக இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அவ்வளோதான். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாருங்கள் 52,170 அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து 51,759. ஸோ மேலே தாண்டுது அப்படின்னா 52,760, அதையும் சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா 51,271 ஃபஸ்ட்டு, அடுத்து 50,894 அடுத்த லெவல். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை என்ன ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மேலே பிரேக் பண்ணதா, மேலே பிரேக் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணதா, கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே ரிஜெக்ட் ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபர்மேஷனோட ரிஜெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த ரேஞ்சு, இங்கே வந்து அது அடுத்த ரேஞ்சு. ஸோ சி பேரில் வந்து செக் பண்ணுவோம். ஸோ சி பேரில் வந்து பாருங்கள், ஸோ லோயர் வேல்யூ சி பேர் பேரிஷு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸும் சி பேருக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. ஸோ அப்போ சிபிஆரில் நம்ம சப்போர்ட் எடுக்குதுன்னா அப்படியே R1 வரைக்கும் போகலாம், R1 தானே R2 வரைக்கும் போகலாம், R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் வரைக்கும் வரலாம். இது சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா S1 வரைக்கும் வரலாம். S1ல் சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். நிஃப்டி போலவே ஃபஸ்ட்டு இந்த சிபிஆர் வரைக்கும் வந்துட்டு டார்கெட் புக் பண்ணிட்டு மறுபடியும் அதை தாண்டி சப்போர்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் போது நம்ம R1 பயன்படுத்தலாம். S1 தாண்டுது அப்படின்னா திரும்ப அப்படியே S2 வரைக்கும் போகலாம். இதுதான். ஸோ புல்லிஷாக பேரிஷாக அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியமான ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். நிஃப்ட்லேயும் அந்த இன்சைட் வேல்யூ சிபிஆர் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது கூட அந்த கண்டிஷனில் மீட் ஆகணும். ஸோ அவ்வளோதான். எந்த ரிசர்ச்சோடு உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். இந்த ரேஞ்செல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு நீங்களும் மார்க் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.